அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு 5 கிரகங்களோடு இணையும் செவ்வாயால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கூட்டு கிரகங்களோடு இப்போது ராசிநாதன் செவ்வாயும் இணைவதால இக்காலம் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையிருக்குது. எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பாராத விதத்தில் வந்து சேர இருக்கு. வருமானம் உயர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் செவ்வாயினுடைய சஞ்சாரம் இருக்குதுங்க. குறிப்பா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகுவோடு செவ்வாய் இணைகிறார். இந்த ஆகிய 6 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு இணைகின்றன. இவற்றை குரு பகவான் பார்க்கிறாருங்க. இந்த காலத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லம் தேடி வர இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல காரியங்கள் விரைவாக முடிந்து கடமையை துரிதமாக செய்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைத்து முன்னேற்ற பாதையில் செல்ல வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களில் மேசராசினியர்களான உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உன்னதமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. அதே நேரம் லாபஸ்தானத்தில் 5 மற்றும் 6 கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து பிரச்சனைகள் அகல இருக்கு. அதே போல புத சுக்கிர யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவும் புதிய முயற்சிகள் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. தெளிந்த சிந்தனையுடன் தீர்க்கமாக முடிவெடுத்து நீங்கள் செய்யும் செயல் அனைத்திலுமே உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் வரையஸ்தானத்திற்கு செல்கிறார். உங்களுடைய ராசி 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தனாதிபதி சுக்கிரன் வரையஸ்தானத்திற்கு வரும்போது தனவிரயம் ஏற்படதாங்க செய்யும். என்றாலும் வீண் வரையத்திலிருந்து விடுபட சுப விரயத்தை மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக வரையஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் வரும் சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் சில நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வர இருக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பொறுப்புகளும் அதன் விளைவாக மக்கள் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பயணங்கள் பலன் தரும் விதத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் இத்தருணங்கள் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் விரயஸ்தானத்திற்கு கூடிய விரைவில் பயிற்சியாக இருக்கார். அதே நேரம் சனி வருவது குரு வீடு என்பதால் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. நவகிரகங்கள் சுபவிரயமாக விளங்கும் குருவினுடைய வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது மன சங்கடங்களை ஓரளவு கொடுத்தாலும் இருமடங்கு மகிழ்ச்சி வழங்குவாருங்க. 7:30 சனி தொடங்கிவிட்டது. எனவே சனிக்கிழமை தோறும் முழுமையாக விரதம் இருந்து கருநிற காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் என்ற கவசத்தை பாடி சனி பகவான் சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லது கிடக்குங்க. அதே போல சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடை உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இருக்கு. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க. சுப செய்திகளை செவிகளில் கேட்கும் சூழல் உருவாக இருக்கு. வருமான பற்றாக்குறை அகலுங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் இருந்த தடை விலக இருக்கு. உத்தியோகத்திலும் தொழிலிலும் நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல வெளிநாட்டு வாய்ப்பு வரும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருக்கின்றன. எனவே 11ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. அதோடு ராசிநாதன் உச்சம் பெறுகிறார். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுகிறதுங்க. புதிதாக சொத்து வாங்குதல், புதிய வீடு கட்டி குடியேறுதல், புதிய தொழில் தொடங்குதல், முதலீடுகள் செய்தல் போன்றவை சிறப்பாக இருக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பண பிரச்சனை என்பது சீராகும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. பணப்புழக்க முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க.
விரயஸ்தான அதிபதி பலம் பெற்றிருப்பதால் சுப செலவுகள் ஏற்பட இருக்கு. விருந்தினர்கள் வருகை புரிவார்கள். தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானமாக இருந்தாலும் மேசராசிக்கு பாதகஸ்தானமாகவும் ஆவதால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. நரம்பு பிரச்சனை, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல கணவன் மனைவி உறவுகள்ல கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் இத்தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க. வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. இருந்தாலும் செலவுகளும் வருமானத்திற்கு இணையாக இருக்குங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. இருந்தாலும் கூட பணம் வருகிறதே என்று தடாலடியாக செலவழிக்காமல் எதிர்காலத்திற்கென்று சிறிதளவு சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடும். கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. திருதிய குரு வனத்திலே என்றொரு முதிரை உண்டு. பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞானவாசம் சென்றபோது ஸ்ரீராமபிரான் வனவாசம் சென்றபோதும் அவர்களது ஜாதகங்களில் குரு பகவான் திருதிய ஸ்தானத்தில் சஞ்சரித்ததே அவர்கள் பட்ட துன்பங்களுக்கு காரணமாக அமைகிறது என்பதால இத்தகைய முதிரை மக்களிடையே ஏற்பட்டது. ஆனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் பொறுமையாக நிதானமாக முயற்சிக்கும் போது நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்களும் தாமதங்களும் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரி ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நவகிரகங்கள்ல சனி பகவான் ஜீவனக்காரகர் ஆவார். உத்தியோகத்துறையினருக்கு ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் சனி பகவானுடைய சஞ்சார நிலையின் அடிப்படையில் தாங்க நிகழ்கிறது. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. குறிப்பா மேசராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகனை நினைத்து வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.